வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான ராகி அடை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ராகி அடை செய்கிறதுக்கு ராகி மாவு வந்து 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதிலையே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா இந்த மாதிரி கசக்கி போட்டுடலாம். நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வரமிளகாய் வந்து நல்லா குறப்பாக இந்த மாதிரி மிக்ஸில் அடித்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், துருவிய கேரட், அடுத்ததாக ஒரு 1/2 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. நீங்கள் இதுக்கு பதில் முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்புத்தன்மை வந்து நல்லாயிருக்கும் இந்த அடக்கி, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதை விடவும் கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், நல்லா வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து உடனே நம்ம தட்டுறதை விட ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு அதுக்கு பிறகு நம்ம அடை தட்டிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி இல்லைன்னா புதினா இலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். எப்போவும் நம்ம செய்கிற மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ அடை தட்டிடலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஷீட் இருந்தால் சரி, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் வாழை இலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் லேசாக நல்லெண்ணெய் தடவி விட்டுறலாம். அடைக்கு வந்து நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அடைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து உருட்டி எடுத்துக்கலாம். பக்கத்தில் வந்து நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் நல்லா தொட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மெல்லிசாக வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மேலே ஒரு ஷீட் போட்டு கூட நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக உருட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா மெல்லிசாக தட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கல் இல்லை அப்படின்னா நீங்கள் நான்ஸ்டிக் கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஏற்கனவே நான் வந்து கழுவிட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நல்லா நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம தட்டி வச்ச அடையை இதில் அப்படியே போட்டுடலாம்.
இதில் நல்லா வேகிற அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ இதை அந்த சைடு திருப்பி போட்டுடலாம். கொஞ்சமாக அந்த சைடும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ரெண்டு சைடுமே நல்ல முருகலாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு அடை தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதையும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மொறுமொறுப்பான நல்ல ஆரோக்கியமான ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.